வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தை நம்ம எப்படி போக்குறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தர்மம் மற்றும் கர்மா எப்படி நம் வாழ்க்கையை காக்கிறது. இந்த உலகத்தில் அதிகமாக வலிக்கும் விஷயம் எது தெரியுமா? உடல் வலி இல்லை, பணக்குறை இல்லை, மன அமைதி இல்லாதமை. பலர் சிரிக்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள் சோர்ந்து விடுகிறார்கள். பலர் எல்லாம் இருக்கிறது போல் தெரிகிறது, ஆனால் மனம் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கவலை, பயம், அதிக சிந்தனை, நான் சரியாக செய்கிறேனா, என்ன ஆகும் என்ற முடிவில்லா கேள்விகள். இந்த இடத்தில்தான் ஒரு ஆழமான உண்மை நம்மை காப்பாற்ற முடியும். அதுதான் கர்மா. ஆனால் கர்மாவை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். கர்மா என்றால் தண்டனை அல்ல, பயம் அல்ல, பழிவாங்குதலும் அல்ல. கர்மா ஒரு சுழற்சி, ஒரு விதை, ஒரு மரம். இன்றைக்கு இந்த காணொளியில் கர்மாவை சரியாக புரிந்து கொண்டால் எப்படி மனம் அமைதியாகும், எப்படி கவலை குறையும், எப்படி வாழ்க்கை மெதுவாக சரியாகும் என்று அமைதியாக பார்க்க போகிறோம். பகுதி 1. கர்மா என்றால் உண்மையில் என்ன? கர்மா என்ற வார்த்தையின் அர்த்தம் செயல். நீ என்ன செய்கிறாயோ அதன் விளைவு ஒரு நாளில் அல்லது ஒரு நேரத்தில் உன் வாழ்க்கையை திரும்ப வரும். ஆனால் அது உடனே வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. விதை போட்ட உடனே மரம் வராதே, அதுபோலத்தான் கர்மாவும். நல்ல செயல் நல்ல விளைவு சரியான நேரத்தில், தீய செயல் கடின விளைவு சரியான நேரத்தில். இதில் தண்டனை இல்லை, பழி இல்லை, இயற்கை ஒழுங்கு மட்டுமே. இந்த உண்மை புரிந்த நாளிலிருந்து ஏன் இது எனக்கு நடக்குது என்ற கேள்வி மெதுவாக மறைய ஆரம்பிக்கும். பகுதி 2. கர்மாவை புரியாததால் தான் நமக்கு மன அழுத்தம். பலருடைய மன அழுத்தத்துக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம்தான். எல்லாவற்றையும் உடனே சரியாக வேண்டும் என்ற ஆசை. நீ நல்லவனாக இருந்தாலும் சரி, நேர்மையாக நடந்தாலும் சரி, உடனே நல்லது நடக்கணும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அது நடக்கவில்லை என்றால் கோபம், விரக்தி, மனசோர்வு. ஆனால் கர்மா சொல்வது என்ன? நீ விதையை பார்த்து கவலைப்படாதே, நீ விதைப்பதை மட்டும் கவனி. விளைவை நினைத்து வாழும் மனிதன் எப்பொழுதும் பதற்றத்தில் இருப்பான். செயலை கவனிக்கும் மனிதன் அமைதியில் இருப்பான். இதுதான் கர்மா நமக்கு தரும் முதலாவது மன அமைதி. பகுதி 3. புத்தர் சொன்ன கர்மா மற்றும் மன அமைதி. புத்தர் ஒரு அழகான உண்மை சொன்னார். நீ அனுபவிப்பது உன் கடந்த செயல்களின் விளைவு, நீ விதைப்பது உன் எதிர்கால வாழ்க்கை. அதனால் புத்தர் ஒருபோதும் கோபப்படவில்லை, புலம்பவில்லை, பழி சுமத்தவில்லை. ஏன் தெரியுமா? எதிர்ப்பு மன அழுத்தத்தை உருவாக்கும், ஏற்றுக்கொள்வது மன அமைதியை தரும். நீ மாற்ற முடியாத விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் மனம் தளர்கிறது. நீ மாற்றக்கூடிய விஷயத்தை செயலெடுத்தால் வாழ்க்கை நகர்கிறது. பகுதி 4. தர்மம் என்றால் என்ன? கர்மா செயல், தர்மம் சரியான செயல். தர்மம் என்றால் மதம் இல்லை, சடங்கு இல்லை. உன் மனசுக்கு நேர்மையாக இருப்பது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ்வது, உன் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது. திருவள்ளுவர் சொல்கிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியாகும். தர்மத்தோடு வாழும் மனிதன் வெளியில் தோல்வி அடைந்தாலும் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பான். அந்த அமைதிதான் உண்மையான வெற்றி. பகுதி 5. கர்மா மற்றும் ஓவர் திங்கிங். அதிக சிந்தனை ஏன் வருகிறது? என்ன ஆகுமோ? நான் சரியாக செய்தேனா? அவன் அப்படி செய்தான், நான் ஏன் இப்படி செய்தேன்? இந்த எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்து கர்மாவோட புரிதல். நீ உன் தர்மத்தை செய்துவிட்டாய் என்ற உண்மை உன் மனதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். அப்புறம் மனம் சொல்கிறது, நான் செய்ய வேண்டியது செய்துவிட்டேன், இனி விளைவு என் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த எண்ணம் வந்த நாளிலிருந்து அதிக சிந்தனை மெதுவாக குறையும். பகுதி 6. அன்றாட வாழ்க்கையில் கர்மா பயிற்சி. இப்போ ப்ராக்டிக்கலாக வரலாம். காலையில் எழுந்ததும்
இன்று நான் தர்மமாக நடக்கப் போகிறேன் என்று மனசுக்குள் சொல்லுங்கள். யாராவது காயப்படுத்தினால் உடனே பதில் கொடுக்க வேண்டாம். அது அவர்களின் கர்மா என்று விட்டுவிடுங்கள். நீ நல்லதை செய்துவிட்டு விளைவை எதிர்பார்க்காதே. இதெல்லாம் ஒரே நாளில் வாழ்க்கையை மாற்றாது, ஆனால் மன அழுத்தத்தை உடனே குறைக்கும். ஒரு உண்மை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகம் உனக்கு நியாயமாக இருக்காது. மனிதர்கள் எப்பொழுதும் சரியாக இருக்க மாட்டார்கள். ஆனால் நீ உனக்கே நியாயமாக இருக்கலாம். நீ தர்மத்தோடு வாழலாம். அதுவே போதும் மன அமைதிக்காக. கர்மா தண்டனை அல்ல, அது ஒரு ஆசிரியர். உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை வளர்க்கத்தான் வருகிறது. இன்று முதல் விளைவுகளை விட்டுவிடு, செயலை பிடித்துக்கொள். அமைதி வெளியில் இல்லை, அது கர்மா புரிதலில்தான். பகுதி 7. ஏன் நல்லவர்களுக்கு கஷ்டமே என்ற கேள்வி. பலருடைய மனதுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் யாருக்கும் தீங்கு செய்யலை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்? இந்த கேள்விதான் பல நல்ல மனங்களை உள்ளுக்குள்ளே உடைக்கிறது. இங்கே தான் கர்மாவை தண்டனைன்னு நினைக்கிற தவறான புரிதல் வருகிறது. கர்மா சொல்வது இது: நீ அனுபவிப்பது இந்த வாழ்க்கையில் மட்டும் விதைத்தது இல்லை, நீ விதைப்பது இந்த வாழ்க்கைக்காக மட்டும் அல்ல. கர்மா நேரத்தை பார்க்காது, அது சமநிலையை மட்டும் பார்க்கும். ஒரு விவசாயி விதை போட்ட அடுத்த நாளே அறுவடைக்கு எதிர்பார்ப்பானா? அப்படி எதிர்பார்த்தால் அவன் தினமும் பதற்றத்தில் தான் இருப்பான். நாமும் அப்படித்தான். உடனடி நியாயம் வேண்டும் என்று நினைக்கிறோம். அது கிடைக்காத போது மனம் உடைகிறது. இந்த உண்மை புரிந்த நாளிலிருந்து ஏன் என்ற கேள்வி நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாறும். அந்த மாற்றமே மன அமைதியின் ஆரம்பம். பகுதி 8. பிறர் செய்த தவறை மனதில் சுமப்பது ஏன் விஷம்? யாரோ ஒருவர் உங்களை ஏமாற்றினார், அவமானப்படுத்தினார், நியாயம் இல்லாமல் நடந்தார். அவர்களுக்கு தண்டனை கிடைக்கவில்லை, ஆனால் நீங்கள் மட்டும் அதை நினைத்து நினைத்து துக்கம் இழுக்கிறீர்கள். இதுதான் மன அழுத்தத்தின் மிக ஆபத்தான வடிவம். கர்மா எங்கே என்ன சொல்கிறது? அவர்களின் செயல் அவர்களின் கர்மா, அதை சுமப்பது உங்கள் கர்மா. நீ அவர்களின் தவறை உன் மனதில் சுமந்தால் அந்த தவறு 2 பேரை காயப்படுத்தும். ஒருவர் செய்தால் நீ சுமந்தாய். கர்மா புரிதல் வந்தால் இந்த இடத்தில்தான் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். நான் என்னுடைய தர்மத்தை செய்வேன், அவர்கள் செய்ததை அவர்களே சுமப்பார்கள். இந்த ஒரு எண்ணம் மனதில் வந்த நாளிலிருந்து உங்களுக்குள்ள ஒரு பாரம் குறைவதை நீங்கள் உணர்வீர்கள். பகுதி 9. அதிக சிந்தனை. எப்படி கர்மா அறியாமையில் இருந்து வருகிறது? அதிக சிந்தனை மிக புத்திசாலித்தனம் போல தெரியும், ஆனால் உண்மை என்ன? அது கட்டுப்பாடு இல்லாத மனம். நாம் ஏன் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை மனதில் சுழற்றுகிறோம்? நான் அப்படி சொல்லியிருக்க வேண்டாமோ? அவன் ஏன் அப்படி செய்தான்? எதிர்காலத்தில் என்னாகுமோ? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே வேறு: நாம் எல்லாவற்றையும் நம் கட்டுப்பாட்டில் வைக்க முயற்சி செய்கிறோம். கர்மா சொல்வது உன் செயல் உன் கட்டுப்பாட்டில், அதன் விளைவு உன் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கோடு புரியாத வரை மனம் ஓயாது. இந்த கோடு புரிந்த நாளிலிருந்து மனம் மெதுவாக அமைதியாகும். நான் செய்ய வேண்டியதை செய்தேன், இனி நடப்பது இயற்கையின் வேலை. இந்த எண்ணம்தான் ஓவர் திங்கிங்க்கு மிகப்பெரிய மருந்து. பகுதி 10. தர்மத்தோடு வாழ்வது ஏன் மன வலிமை? பலர் நினைக்கிறார்கள், தர்மமாக இருந்தால் எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தர்மம் பலவீனம் அல்ல, அது மன வலிமை. தர்மமாக வாழும் மனிதன் 2 விஷயங்களை இழப்பதில்லை. 1 துக்கம், 2 மன அமைதி. அவன் தோற்றாலும் உள்ளுக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்கும். திருவள்ளுவர் சொன்னது இங்கேதான் பொருந்தும்: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன். மனம் தூய்மையாக இருந்தால்
அதே மிகப்பெரிய தர்மம். இந்த மன தூய்மை தான் உன்னை வெளியிலிருந்து வரும் புயல்களிலிருந்து காக்கும். பகுதி 11. தினசரி கர்மா பயிற்சி. இது தியரி மட்டுமல்ல, இது வாழ்க்கையின் பயிற்சி. காலை, இன்று நான் நேர்மையாக நடப்பேன் என்று மனசுக்குள் சொல்லுங்கள். நடுநாள், அதாவது மதியம், யாராவது உன்னை கோபப்படுத்தினால் உடனே பதில் வேண்டாம், ஒரு மூச்சு, இது அவர்களின் பயணம் என்று விட்டுவிடுங்கள். இரவு, இன்று நான் செய்த ஒரு நல்ல செயலை மனதில் நினைத்து விளைவை நினைக்காதீர்கள், செயலை மட்டும் நினையுங்கள். இந்த 3 பழக்கங்களை மன அழுத்தத்திலிருந்து உங்களை அதிகமாக குறைக்கும். பகுதி 12. இறுதியான உண்மை. ஒரு உண்மை மனதில் ஆழமாக பதியட்டும். உலகம் உனக்கு எப்போதும் நியாயமாக இருக்காது. மனிதர்கள் எப்போதும் நேர்மையாக இருக்க மாட்டார்கள். ஆனால் நீ உனக்கே நியாயமாக இருக்கலாம் அல்லவா? நீ உன் மனத்தை அழுக்கடையாமல் காக்கலாம் அல்லவா? அதுவே மிகப்பெரிய வெற்றி. கர்மா தண்டனை இல்லை, அது சமநிலை. கர்மா சாபம் இல்லை, அது பாடம். கர்மா உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை அழகாக அமைதியாக்கத்தான் வருகிறது. இன்று முதல் விளைவுகளை விடு, செயலை பிடித்துக்கொள். அமைதி வெளியில் இல்லை, அது தர்மத்தோடு வாழும் உன் மனதுக்குள்ளே தான் இருக்கிறது. இந்த நீண்ட நேரம் உங்கள் மனதில் ஒரு சின்ன அமைதி கூட கொண்டு வந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகளுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.